சாம்சன் வழக்கறிஞர் கடந்த 7ஆம் தேதி V7 நொலம்பூர் காவல் நிலையத்துக்கு எனது கிளைண்ட் குமார் என்பவருக்காக சென்றிருந்த போது எதிரி அப்பாஸ் என்பவர் பிஎஸ்பி கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர். அவர் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 150 மேற்பட்ட ரவுடிகள் காவல் நிலையத்துக்கு V7 நொலம்பூர் காவல் நிலையத்துக்குள்ளேயே எனது கிளைண்டை மிரட்டி தாக்க முற்பட்டதோடு ஜெய்சிங் என்பவர் அவர் உடன் வந்தவரிடம் செயினை பறிக்கவும் அவரை தாக்கவும் முற்பட்டார்கள். அசிங்கமான வார்த்தைகளால் பேசி ஒரு காவல் நிலையம் என்று கூட பாராமல் பெரிய கட்ட பஞ்சாயத்து போன்று 150 மேற்பட்ட ரவுடிகள் அரசியல்வாதிகள் போர்வையில் உள்ளே நுழைந்து காவல் ஆய்வாளர் முன்பிலேயே அசிங்கமான வார்த்தைகளால் திட்டியும் மிரட்டியும் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடைபெற இருந்தது. நானும் எனது வழக்கறிஞர் கார்த்திக் என்பவரும் சுதாரித்துக் கொண்டு அவர்களை தற்காத்துக் கொண்டு பத்திரமாக அழைத்து சென்றோம். காவல் நிலையத்தில் இது நடந்த இந்த சம்பவத்தை சுமோட்டோவாக காவல் ஆய்வாளரை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் எங்கள் தரப்பினர் மீது வழக்கு பதிந்து ஒருதலை பட்சமாக செயல்பட்டனர். பின்னர் நாங்கள் ஜாயிண்ட் கமிஷனரை பார்த்து அணுகும்போது அப்பாஸ் என்பவர் மீது தற்போது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை அவர் சுதந்திரமாக உலா வருவது மட்டுமின்றி மீண்டும் மிரட்டல் விடுத்து வருகிறார். எனது கிளைண்டுக்கும் எங்களுக்கும் உயிருக்கு அவரால் ஆபத்து இருப்பதால் அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு காவல் ஆணையாளரை சந்தித்து புகார் கொடுத்துள்ளோம். ஒரு காவல் நிலையத்திலேயே வழக்கறிஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத போது மற்றவர்கள் நிலைமை எப்படி என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இது சம்பந்தமாக வீடியோ ஆதாரம் மற்றும் அனைத்து எஃப்ஐஆர் காப்பிகளும் என்னிடம் உள்ளது. இது ஒரு சாதாரண அபார்ட்மெண்ட்ல உள்ள அடிக்கடி கேஸுக்கு சென்றது. அதை ஒருதலை பட்சமாக ஜெய்சிங் என்பவர் மீது அப்பாஸ் என்பவர் தனது அரசியல் செல்வாக்கும் அத்துமீறி, அதாவது ஒரு அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் ஃபார்ம் 7 வைத்து நடத்துவர்கள் மீது அவர்களிடமிருந்து ஃபார்ம் 7 இல்லாமல் அண்ணாத்துறை எந்த விதமான அனுமதி இல்லாமல் முறைகேடாக நான் தான் தலைவர் என்று நடத்தி கொண்டது சம்பந்தமான தகராறு. ஆமா 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 நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்ப எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க V7 அவர் மேல. ஆனாலும் ஒரு சுதந்திரமா தான் உலா வராரு, மிரட்டல் விடுக்கிறாரு. உங்களை அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் ஜெய்சிங் என்பவரை. ஒரு காவல் நிலையத்திலே 150 பேருக்கு என்ன வேலை? காவல் ஆய்வாளர், அனைத்து போலீஸ்காரங்க முனை. அது மட்டும் இல்லாமல் நொலம்பூர் காவல் நிலையத்திற்கு நானும் நண்பர் வழக்கறிஞர் சென்ற போது 100க்கும் மேற்பட்டவர் இருப்பது சம்பந்தமாக 100 காவல் உதவி எண்ணுக்கு நான் அழைத்து தகவல் தெரிவித்து மட்டுமின்றி தெரிவித்த பின்னரும் சுமார் 200க்கும் மேற்பட்டவரை காவல் நிலையத்திற்கு அனுமதிக்க எப்படி என்பது புரியவில்லை. காவல் நிலையம் ஒரு கட்ட பஞ்சாயத்து நடக்கிற இடம் போட்டு செயல்பட்டுள்ளது. காவல் நிலைய சிசிடிவி ஃபுட்டேஜில் அது பதிவாகி உள்ளது. என்னிடம் வீடியோ ஆதாரம் உள்ளது. காவல் நிலையத்துக்கு வெளியில் கழுத்தில் இருக்கும் செயினை பறிக்கவும் கையில் அணிந்திருந்த பிரேஸ்லெட்டை பறிக்கவும் முற்பட்டனர். நானும் எனது வழக்கறிஞர் இருவரும் சேர்ந்து தற்காத்து கொண்டோம். எனவே இது சம்பந்தமாக ஆணையர் அவர்கள் விசாரித்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார் என நம்புகிறேன்.